ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்துடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய செயல் வீரர்கள் கூட்டம் முதன்முறையாக மாமல்லபுரத்துல ஒரு தனியார் விடுதியில நடந்திருக்கிறது. அதுல தன்னுடைய சின்னத்தையும் அறிமுகப்படுத்தி பேசியிருக்கிறார் விஜய். ஒட்டுமொத்தமாக நிறைய பேர் இன்னைக்கு பேசியிருப்பதை பார்க்க முடிந்தது. ஆனா சொல்லி வைத்ததா என்னன்னு தெரியல, யாருமே பாஜக அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. அது ஒரிஜினா மட்டும் திமுக அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாரு, மற்றவரும் பயன்படுத்தினாங்க. ஆனா யாருமே பாஜக என்பதை சொல்லல. இன்னொரு பக்கம் விஜய் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து அண்டி பிழைக்கவோ அடிமையாக இருப்பதற்கோ அரசியலுக்கு வரல, நான் ஊழலே செய்ய மாட்டேன், எனக்கு அந்த தேவையே இல்லை, நான் வந்துட்டு யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசியிருக்கிறார். விஜயுடைய பேச்சு எப்படி பார்க்கிறீங்க? ஒரு சினிமாத்தனமான மேடை, சினிமாத்தனமான பேச்சு விஜயினுடைய பேச்சு. நான் யாரையும் அண்டி பிழைக்க மாட்டேன், அடிமையாக இருக்க மாட்டேன். இதெல்லாம் கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் விஜயினுடைய செயல்பாட்டுக்கும் பேச்சுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இந்த தலைவா என்கிற படம் தான் எனக்கு நினைவுக்கு வருது. அண்டி பிழைக்க மாட்டேன், அடிமையாக இருக்க மாட்டேன், அழுத்தத்துக்கு ஆட்பட மாட்டேன் என்று சொன்னால், கொடநாடு பங்களாவுக்கு வெளியில் கொட்டுகிற பணியில் இரவெல்லாம் காத்து கிடந்தீர்களே, அதற்கு பெயர் என்ன? அம்மா அவர்கள் என்னை சந்திப்பார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிச்சயமாக ஒரு செய்தி வரும் என்று நான் காத்திருக்கிறேன். இந்த குரல் யாருடைய குரல்? விஜயனுடைய குரல் தானே. இப்போதும் அந்த காணொளி இருக்கிறது. அப்போ நீங்க அன்றைக்கு என்னவாக வெளிப்பட்டீர்கள் என்பதை இப்போதும் தமிழ்நாட்டு மக்கள் நினைவிலே வைத்திருக்கிறார்கள். சரி, அதை கூட விட்டுறலாம். மறதி, அதன் பொருட்டு விட்டுருவோம் அந்த செய்தியை. பல நாட்கள் ஆயிடுச்சு இல்ல. ஜெயலலிதா அம்மையாரும் இப்ப உயிரோடு இல்லை. ஜனநாயகன் ஒரு படம் சார். அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு சிக்கல் உண்டாயிடுச்சு. அது சிக்கல் உண்டாச்சா, உண்டாக்குனாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். அது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கிறதும் அடங்கி போறதுதான். நான் வந்து அடங்கி போறதுக்கு பேர் கூள கும்பிடு போடுறதுன்னு மட்டும் இல்ல. என்னை அடக்குகிற ஒரு அடக்குமுறை வருமானு சொன்னா, அந்த அடக்குமுறை குறித்து நான் பேசாம இருக்கேன்ல, அதுவே பெரிய அடிமைத்தனம்னு தான் நான் சொல்வேன். அந்த அடிமைத்தனத்தை தான் விஜய் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அதுக்கு ஒரு வேற விளக்கம் கொடுக்கிறாரு. யார் பயப்படுறாங்களோ அவங்கதான் மிரட்டுவாங்க, அமைதியா இருக்கிறவங்க தைரியமா இருக்காங்கன்னு அர்த்தம்ன்றாரு. விஜய் கூட இந்த சிபிஐ வழக்கு பற்றி 2 நாள் டெல்லிக்கு போயிருக்கிறார். கெரியரின் உச்சம் என்கிறார். டெல்லிக்கு அழைத்து விசாரிச்சிருக்கிறாங்க. ஏன் சென்னையில சிபிஐ அலுவலகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கூட ஒரு கேஸ் போட்டிருக்கலாம். சிபிஐ என்ன விசாரிச்சாங்க, அந்த சிபிஐ நம்ம இன்னும் அழுத்தம் கொடுக்கல அப்படின்ற வார்த்தைகளை கூட தங்களுடைய செயல் வீரர்கள் கூட சொல்லலையே விஜய் அவர்கள். அந்த மௌனம் ஏன்? இல்ல, அதாவது விஜய்க்கு மொத்த பயமும் நெஞ்சுக்குள் குடியிருக்கிறது என்றுதான் பொருள். ஒரு இம்மி அளவு கூட அவருடைய முகத்தில் தெளிவில்லை, அவருடைய பேச்சில் தெளிவில்லை. நடந்ததை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லணும்னு விஜய் நினைக்கல. தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு அரசியல் எப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும் என்கிற எண்ணமும் அவரிடத்துல இல்லை. அண்ணா தனக்கு இருந்த புற்று கட்டி குறித்து தம்பிமார்களுக்கு கடிதத்தில் எழுதுகிறார். அது அவருடைய தனிப்பட்ட விவகாரம். அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு கட்டி ஒன்று வந்து விட்டது தம்பி, உன்னிடம் சொல்லாமல் யாரிடம் சொல்வேன்னு அண்ணா எழுதினார். அதுக்கு காரணம் என்னன்னா, நடப்பு அரசியலில் நான் என்னவாக இருக்கிறேன் என்பதை தன்னுடைய தம்பிமார் பட்டாளத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அண்ணாவிடத்திலே இருந்தது. நீங்கள் அண்ணா அல்ல, அண்ணா ஆகிவிட முடியாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். குறைந்தபட்ச வெளிப்படை தன்மையை உங்க கட்சிக்காரங்களுக்கு கூட நீங்க சொல்லலையேன்னு கேட்கிறேன். நான் நாட்டு மக்களை விட்டுருங்க சார். உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களான்றத இன்னும் 2-3 மாதத்துல வரப்போற தேர்தல்ல முடிவு பண்ணிக்கும். ஆனா உங்களை நம்பி வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்திருக்கான்ல கட்சிக்காரன். எத்தனையோ வேலைகள் இன்றைக்கு விட்டு விட்டு உன் கூட உட்கார்ந்துருக்கிறான்ல சென்னைக்கு உன்னால் சொல்லடிக்கும் கல்லடிக்கும் ஆட்பட்டு இருக்கிறானே. நீ கரூர்ல இருந்து புறப்பட்டு போய் ஒளிஞ்சிய பங்கருக்குள்ள, அதன் பிறகு எத்தனை நாட்கள் கழித்து வெளியில் வந்தீர்கள்? அதுவரை தினந்தோறும் மக்களிடத்திலே ஏச்சுக்கள் பேச்சுக்களை வாங்கியவர்கள் அந்த தொண்டர்கள் இல்லையா? அந்த தொண்டர்களிடமாவது சிபிஐ விசாரணையில் இப்படி நடந்துச்சு, நான் முறையான பதிலை சொல்லியிருக்கேன், யாருடைய அழுத்தத்துக்கும் நான் ஆட்பட மாட்டேன், நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் நெஞ்சுறுதியோடு நிற்கிறேன், நீங்களும் அதே உறுதியோடு என்னோடு நில்லுங்கள், நம்முடைய களம் வெல்லும், இப்படி பேசியிருக்கணுமா இல்லையா? இப்ப விஜய் சொன்னதுல எனக்கே ஒண்ணும் புரியல சார். யாருடைய அழுத்தத்துக்கு நான் ஆட்பட மாட்டேன்றாரு. யாரு உங்களை அழுத்துறாங்க அதை சொல்லுங்க. நீங்க சும்மா என் அழுத்தத்துக்கு ஆட்பட மாட்டேன்னு சொன்னா, அப்ப யாரோ ஒருவர் அழுத்துவதாக வெளியில் செய்தி இருக்கணும். இல்ல யாரோ ஒருவர் அழுத்துவதாக நீங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்ல விரும்பணும். அது யாரு? XYZ.
ஏன் நீங்க அந்த பேரையே சொல்லலன்னு கேட்கிறேன். சார் திமுகவே அழுத்தட்டும் சார், தப்பு இல்ல சார். திமுக கையில் மாநில அதிகாரம் இருக்கு. நீங்க திமுகவுக்கு எதிரான அரசியல் செய்வதாக திமுக பேரை கூட சொல்ற திராணி இல்லையா உங்களுக்கு? அப்போ ஒரு மேடையில் நீங்கள் எப்படி இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், அடக்கி வாசிக்கிற ஆளாக இல்ல. பிரச்சனைன்னு வந்தா நான் பேசவே மாட்டேன், ஊமை ஆயிருவேன்ற ஆளா இன்னைக்கு நீங்க மேடையில வெளிப்பட்டிருக்கீங்க. இத்தனை நாட்களாக இப்படித்தான் நீங்க வெளிப்பட்டீங்க. இந்த மேடையிலும் நீங்கள் அப்படியே வெளிப்பட்டீர்கள். இது சின்னம் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு நடைபெறுகிற முதல் கூட்டம். அப்ப நீங்க தேர்தலுக்கான பணியை இங்கிருந்து துவங்கணும். அது குறித்த வியூகம் உங்கள்ட்ட இருந்துச்சா? சார் எவ்வளவு பெரிய ஃபயரான இடத்துல நீங்க நிக்கிறீங்க. சிபிஐயினுடைய வழக்கு உங்களை துரத்துகிறது. நீங்க குறிப்பிட்டதை போல டெல்லிக்கு வாங்கன்னு சொன்னோன்னா ஒரு வார்த்தை மறுத்து பேசாம டெல்லிக்கு ஓடிட்டீங்க. நான் உச்ச நட்சத்திரம் வந்தா லட்சக்கணக்குல கூட்டம் கூடும், கூட்ட நெரிசல் வரும். இந்த வாய்ச்சவடாலாம் தமிழ்நாட்டு அரசு கிட்ட நீங்க விட்டீங்க. ஆனா சிபிஐ கூப்பிட்டாங்கன்னொன்னே, ஐயா இந்த வந்துடுறேங்கய்யா, 10 நிமிஷங்கய்யா ஃபிளைட்ட பிடிச்சிடுறேங்கய்யான்னு சொல்லி ஓடி போய் டெல்லியில போய் நின்னீங்க. ஒரு வார்த்தை கூட சிபிஐ ஏன் உங்களை டெல்லிக்கு அழைத்தது? பல வழக்குகளை சென்னையில் வைத்து விசாரித்த சிபிஐ இப்போது டெல்லிக்கு அழைத்ததனுடைய நோக்கம் என்ன? அது குறித்தாவது பேசுனீங்களா? எதுவுமே இல்ல. அப்போ தேர்தல் நெருங்குகிற வேளையில் சின்னம் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழலில் அமைக்கப்பட்ட இந்த மேடை இன்றியமையாத மேடையாக இன்றைக்கு இருந்திருக்க வேண்டும். ஆனால் அது ஒரு செயற்கையாக, சினிமாத்தனமாக, போலியான வார்த்தைகளினுடைய கோர்வையின் வெளிப்பாடாக இன்றைக்கு அந்த மேடை வெளிப்பட்டது. இதுதான் விஜயினுடைய நிலைப்பாடு என்பதை இன்றைக்கு விஜய் சொல்லிட்டார். நான் இப்படித்தான் போலியா இருப்பேன். என்னால் எந்த விஷயத்தையும் பேச முடியாது. பேசுகிற இடத்தில் நான் இல்லை என்பதை தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்லி இருக்கிறார். தொண்டர்களை ஒரு படி கீழே இறக்கி விட்டிருக்கிறார் என்றுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்கள்ட்ட இருந்த அந்த வைப் சும்மா கத்தலாம். டிவிக்கேன்னு கத்துறார்களே தவிர, தேர்தலுக்குண்டான புலிப்பாய்ச்சல் இன்றைக்கு அந்த கூட்டத்தில் இல்லை என்பதை விஜயினுடைய பேச்சு நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறது. ஆனா ஒரிஜினல் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிபிஐட்டே பாத்தீங்கன்னா விஜயுடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் செல்ஃபி எடுத்தாங்க, நானே மிரண்டு போயிட்டேன் அப்படின்றாரு. அதே மாதிரியே தேர்தல் ஆணையத்துல யாரோ ஒருவர் அவர் உட்கார்ந்து கொண்டு விஜய்க்கு விசில் சின்னம் வேண்டும் சொல்லிட்டு கையெழுத்து போட்டிருக்கிறார். ஒரு நல்ல ஒரு அதிகாரி அவர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார் அப்படின்றாங்க. சிபிஐ, தேர்தல் ஆணையம் இரண்டுமே பாஜக வசம் தான் இருக்கிறது. பாஜகவுடைய பேச்சை கேட்டு ஆடக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே வெளிப்படையா குற்றச்சாட்டு வைக்கும் போது, விஜய்க்கு எப்படி இந்த விசில் சின்னம் கிடைத்தது அப்படின்ற குற்றச்சாட்டுகளை சீமான் உட்பட பல்வேறு நபர்கள் எழுப்பியிருந்தாங்க. சோ யாரோ ஒரு ரசிகர் தான் அதை கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி ஆதரவு சொல்றாரு. அந்த ரசிகர் யார்? இல்ல, அமித்ஷாவா இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த ரசிகர் அமித்ஷா தான். எனக்கு என்ன இப்ப தோணுதுன்னா, விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய டெல்லி மாநில தலைவராக அமித்ஷா இருக்காரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு இப்ப இவங்க சொல்றதன் மூலமாக. இன்னொன்னு, இதெல்லாம் ஒரு பைத்தியகாரத்தனமான பேச்சு இல்லையா? நீங்க ஒரு சின்னத்தை கேட்கிறீங்க, அந்த சின்னத்தை கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற தேர்தல் ஆணையம் புரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணிச்சா, ரசிக மனப்பான்மையில கொடுத்துட்டா. இது தேர்தல் ஆணையத்தை இழிவுபடுத்துற வேலை இல்லையா? தேர்தல் ஆணையம் முறை தவறிய நடக்கட்டும் சார். நான் என்ன சொல்றேன்னா, ஜனநாயகம் பாழ்பட்டு போய் கிடக்கு. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து யாருக்குமே இல்லை. ஆனால் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிப்பதுதான் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லதா இல்லையா? தேர்தல் ஆணையம் பாழ்பட்டு போயிடுச்சு. அதனால தேர்தல் மீது நம்பிக்கை இல்லாம போயிடலாமா? தேர்தல் ஆணையம் முழுவதுமாக செயலிழந்துருச்சுங்கிற செய்தியை நம்ம விதைச்சிடலாமா? இப்ப இன்னைக்கு ஆதவ் சொன்ன செய்தி எப்படின்னா, தேர்தல் ஆணையத்துல உனக்கு ஆள் இருந்தா எது வேணுமோ நடக்கும். அப்படி இல்லை சார். தேர்தல் ஆணையமும் முறையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு முயற்சிக்கிறது. அதிகாரிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக துணை போகிறார்கள் என்பது வேறு. தேர்தல் ஆணையத்துக்குள் பாஜகவினுடைய ஹேண்ட் 100% இருக்குங்கிறது உண்மை. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா தேர்தல் ஆணையத்தையே சிதைத்து போடுகிற பேச்சை இன்றைக்கு ஆதவ் பேசி இருக்கிறார். சீமான் ஒரு தடவை சொன்னார், எனக்கு அந்த பேச்சினுடைய ரெசம்பிளன்ஸா தான் இன்னைக்கு இந்த பேச்சு இருந்தது. ஏர்போர்ட்டுக்குள்ள போனேன், அங்க இருக்கிற ராணுவ அதிகாரி, அண்ணா அவன் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு சொன்னான் அப்படின்னு ஒரு கதை கட்டினார்ல. அந்த கதையினுடைய வேறு ஒரு புதிய வடிவம் தான் இன்னைக்கு இவங்க சொல்லி இருக்கிற கதையா சார். சிபிஐ உங்களை வச்சு நொங்கு எடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. சென்னையில விசாரிக்க முடியாது, நீ டெல்லிக்கு வான்னு சொன்னாங்க. டெல்லியில கூட்டு போய் உட்கார வச்சு விசாரணையை நடத்தி உங்களுக்கு பொங்கல் ஹாலிடே முடிஞ்சோன்னு திரும்ப வரணும்னு சொன்னாங்க. நீங்க திரும்ப போனீங்க. என்ன விசாரணை செய்தாங்கன்றத வெளியில கூட சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு அழுத்தம் இறங்கிடுச்சுன்றத எல்லாருமே சொல்றாங்க. சிபிஐ தரப்புலயும் சொல்றாங்க. முன்னுக்கு பின் முரணான தகவல்களை போய் சொல்லிட்டாரு விஜய்ன்னு சொல்றாங்க.
விஜயினுடைய வாகனத்தை ஓட்டிய ஓட்டுநருடைய ஸ்டேட்மெண்ட், அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளருடைய ஸ்டேட்மெண்ட், அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகிற இடத்தில் இருந்த ஆதவனுடைய ஸ்டேட்மெண்ட், இவையெல்லாம் ஒரு கிளம்சி காம்பினேஷனா இருக்கு அப்படிங்கிறது சிபிஐ தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. குற்றப்பத்திரிகையில உங்களை சேர்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப பிப்ரவரியில கைது நடவடிக்கைகளுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம்னாங்க. நாம ஏற்கனவே ஒப்பீனியன் தமிழ்ல அந்த செய்தியை பேசியிருக்கோம். கைது செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி. இவ்வளவு அழுத்தம் வந்திருக்கு. இத கூட சொல்ல முடியாம வடிவேலு மாதிரி வெளியில வந்து எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டாங்கிற மாதிரி என்னோட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. தலைவரை பார்த்து செல்ஃபி எடுத்ததை நான் ஆச்சரியப்பட்டேன். உங்களை நொங்கெடுத்த செய்தியை நீங்க சொல்லாம செல்ஃபி எடுத்த செய்தியை மட்டும் நீங்க இன்னைக்கு சொல்லியிருக்கீங்கன்னா, அப்ப யாரை காப்பாற்றுவதற்கு யார் சொல்லிக் கொடுத்ததை நீங்கள் இன்றைக்கு மேடையில் வந்து பேசுறீங்க? பாஜக மிரட்டியதா உங்கள? ஒன்றிய அரசு மிரட்டியதா? சிபிஐல கேட்டதெல்லாம் வெளியில சொன்னேன்னா நல்லா இருக்காது. நாளைக்கு தூக்கி உள்ளார வச்சிரும். எலெக்ஷனுக்கே நீங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தகவல் எதுவும் டெல்லியிலிருந்து வந்ததா? அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த நாடகத்தை நீங்கள் போடுகிறீர்களா? நீங்க பிரச்சனையை எதிர்கொண்ட சிபிஐயை எதிர்கொண்ட பலர் தமிழ்நாட்டுக்குள் இருக்கிறார்கள். நீங்க செந்தில் பாலாஜியை கூட எடுத்துக்கங்க. அமலாக்கத்துறையினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் வளைக்கப்பட்டவர். வெளியில வந்து என்னென்ன பேசினாரு? இந்த வழக்கினுடைய தன்மை என்னன்னு பேசினாரு? இந்த வழக்குக்கு தான் எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தேன்னு பேசினாரு? இந்த நாட்டு மக்களுக்கு சொன்னாரு. அதுல 1% நீங்கள் பேச வேண்டாமா? சிபிஐ என்ன செஞ்சிச்சுன்னு கூட சொல்ல முடியாத மனநிலையில பயந்து பம்மாத்து காட்டுற வேலையை நீங்கள் செய்து கொண்டு வெளியில் வந்து நான் அடங்க மாட்டேன், அடக்கி வாசிக்க மாட்டேன் அப்படிலாம் பேசுறத மக்கள் பார்த்து சிரிக்கிறார்கள்ல. ஆதவனுடைய பேச்சு என்பது அருவருக்கத்தக்க பேச்சாக இன்றைக்கு இருந்தது. இல்ல அவங்க கூட்டணி கட்சி வருவாங்கன்னு சொல்லி காத்திருந்தாங்க. வரவில்லை என்ற விரக்தியில அவர் பேசினாரான்னு தெரியல. விசிகாவுடைய கட்சியை பற்றி பேசுகிறார். உங்க கட்சியில 20 பேர் தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்களை வம்பிழுக்கிறார். செந்தில் பாலாஜி வம்பிழுக்கிறார். துரைமுருகன் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள், இப்படி எல்லோரையுமே கம்யூனிஸ்ட் தோழர்கள் கூட அனைவரையுமே வந்துட்டு தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி ரொம்ப கொச்சையாக பேசுவதை பார்க்க முடியுது. இது கூட்டணிக்கு வரவில்லை அப்படின்ற ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடா? இல்ல இவர் இன்னும் உசுப்பேத்தி விஜயை பாலங்கணத்தில் தள்ளிவிடுவதற்கான பேச்சை பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இல்ல, விஜய்க்கு மொத்த கேடு வந்ததற்கு காரணமும் ஆதவ அர்ஜுன் தான். இல்லைன்னா விஜய்க்கு இவ்வளவு பெரிய கேடு நடந்திருக்காது. சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றணும், மாற்றினால்தான் சரியா இருக்குங்கிற யோசனையை விஜய்க்கு சொன்னவர் ஆதவ அர்ஜுன். அதற்கு பின்னால் பாஜகவோட ஹேண்ட் இருக்கு. பாஜக ஆதவ அர்ஜுன் மூலமாக விஜயை பாக்கெட் பண்ணாங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை. இப்ப என்ன அப்படின்னா, வெளிச்சம் இல்லாத இருள் சூழ்ந்த அறைக்குள் ஒருவனை பூட்டினால் அவன் எப்படி பிதற்றி திரிவானோ அதுபோல இன்றைக்கு பிதற்றி திரிந்தார் ஆதவ அர்ஜுன். நீங்க விசிகா குறித்து பேசியதெல்லாம் ஏற்கவே முடியாத கருத்து சார். உங்களை வளர்த்து ஆளாக்கியவர் அண்ணன் திருமா. நீங்க அரசியலில் அதற்கு முன்னால் என்னவாக இருந்தீர்கள்? உங்களுக்கு ஏதாவது முகமோ முகவரியோ இருந்ததா? துணை பொதுச் செயலாளர் என்கிற உயரிய பொறுப்பை அந்த கட்சிக்குள் கொடுத்து இன்றைக்கு விஜயினுடைய கட்சிக்குள் 2வது இடத்துல நீங்க இருக்கீங்க, 3வது இடத்துல நீங்க இருக்கீங்கன்னா இதற்கான வாசலை திறந்து வைத்தவர் அண்ணன் திருமா. நீங்க இந்த இலட்சணத்துல அம்பேத்கர் குறித்து புக் எழுதியிருக்கன்றீங்க. அம்பேத்கராவே வாழ்கிற அண்ணன் திருமாவை விமர்சிக்க என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? நீங்க என்ன அம்பேத்கரை உள்வாங்கி இருக்கீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த 25 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் வயப்படுத்த எடுத்துக்கொண்ட முயற்சியை திராவிட இயக்கங்கள் கூட செய்யலன்னு நான் சொல்லுவேன். அவ்வளவு முயற்சிகளை எடுத்திருக்கிறார். நான் அதுக்காக திராவிட இயக்கத்தை குறைத்து மதிப்பிடுகிறேன் என்பது அல்ல செய்தி. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் டெடிகேட்டடா இருந்து தன்னுடைய வாழ்நாளை முழுமையாக அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய அரசியல் மேன்மைக்காகவே ஒப்படைத்துக் கொண்டு 25 ஆண்டுகளுக்கு மேலாக உடல்நிலை கருத்தில் கொள்ளாமல், தன்னுடைய சுகவாழ்வு கொண்டு கருத்தில் கொள்ளாமல், லாப நட்ட கணக்குகள் இல்லாமல் ஒரு நெடிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாரு. 20 பேர் தான் உங்க கட்சியில இருக்கிறாங்கன்னு நான் பேசுறீங்க நீங்க. நான் என்ன கேட்கிறேன், நீ 2 லட்சம் பேர் இருந்துட்டு போ. அந்த 20 பேர் பேசுகிற கருத்தியலை உன்னால் பேச முடியுமா? அந்த 20 பேர் செய்கிற அரசியல் நடவடிக்கைகளை உங்களால் செய்ய முடியுமா? அந்த 20 பேர் ஏற்படுத்துகிற தாக்கத்தை தமிழ்நாட்டு களத்தில் உங்களால் ஏற்படுத்த முடியுமா? அங்க 20 பேர் தான் இருக்காங்களா? அந்த கட்சி மதிமுக போன்ற பாரம்பரியம் மிக்க வைகோ போன்ற தலைவர்களால் வழிநடத்தப்படுகிற கட்சியே உதயசூரியன் சின்னத்துல நின்னப்ப தாங்கள் சுயமாக அங்கீகாரம் பெற வேண்டும் என்று சொல்லி 6 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்றவர்கள். அவரு நாடாளுமன்ற வேட்பாளராகவே சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்.
இப்ப அந்த கட்சிக்கு 2 சொந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சி அங்கீகாரம் பெற்றுருச்சு. எவ்வளவு பெரிய பயணத்தை டெடிகேட்டடா மேற்கொண்டிருந்தா அந்த கட்சி இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருக்க முடியும். அந்த கட்சிய பார்த்து உங்க பொதுச் செயலாளர் 4 தொகுதியில கேண்டிடேட் போடலாங்கிறாரு. இந்த லட்சணத்துல பொதுச் செயலாளர வச்சிருக்கிற நீங்க 20 பேர் தான் இருக்கீங்கன்னு சொல்றீங்க. அதெல்லாம் ஒரு கேள்வி வருதுன்னா, சென்ற நேர்காணல்ல நீங்க விஜய் தேர்தல்ல போட்டியிடுவாரான்னு தெரியல. இன்னும் நீங்க போட்டியிடுற தொகுதி என்னன்றத சொல்ல மாட்றீங்க, முடிவு பண்ணல அப்படின்னு சொன்னீங்க. ஆனா புசி ஆனந்த் 3ல இருந்து 4 தொகுதி விஜய் நிக்க போறாருன்றாரு. சட்டம் அவ்வளவுதான் அனுமதி கொடுத்திருக்கு, இல்லைன்னா 234 நிப்பாருன்றாரு. இல்ல அது விஜய் சொன்னதுனால அவர் சொல்றாரு. விஜய் ஒரு கூட்டத்துல சொன்னார்ல, மேலூர் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், மதுரை தெற்கு விஜய் அப்படின்னு சொன்னார்ல. ஆஹா, தளபதி இந்த தொகுதியில எல்லாம் தன்னை கேண்டிடேட்டா அறிவிச்சிட்டாருன்னு நினைச்சிட்டாரு அவரு. இந்த லட்சணத்துல அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளரா இருந்தா கூட பரவாயில்ல. அது தற்குறிகளின் கூடாரம். அதனால பொதுச் செயலாளரா இருக்கிறதுக்கு ஒரு தற்குறியா இருந்தா போதும். எப்படி இவர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருப்பாருன்னு நான் யோசிச்சு பார்க்கிறேன். இந்த அடிப்படை விதி கூட தெரியாமல் ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தா எவ்வளவு பெரிய கேடு அந்த தொகுதிக்கு வந்திருக்கும். இவருக்கு சீட்டு கொடுத்த கட்சி என்ன லட்சணத்துல இருந்திருக்கும். இவர் எந்த லட்சணத்துல மக்கள் பணியாற்றிருப்பாரு. இவர் எக்ஸ் எம்எல்ஏவான்னு நான் யோசிச்சு பார்க்கிறேன். அடப்பாவமே, இவருக்கா போய் அந்த எம்எல்ஏ பொறுப்பை கொடுத்திருக்காங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க ஒரு தலைவரை டீகிரேட் பண்றீங்கன்னு அர்த்தம். 2 தொகுதியில போட்டியிட சொன்னா நான் அப்படிதான் புரிஞ்சுக்குவேன். ஏன்னா எப்ப ஒருவர் ஒரு தொகுதியில் வெற்றி பெற முடியாது என்கிற சூழல் வருகிறதோ அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இன்னொரு தொகுதிக்கு போவாங்க கண்டெஸ்ட் பண்றதுக்கு, இல்லையா? கலைஞர் எங்கேயாவது போய் இன்னொரு தொகுதியில கண்டெஸ்ட் பண்றாரா? அண்ணன் மு க ஸ்டாலின் எங்கேயாவது போய் இன்னொரு தொகுதியில கண்டெஸ்ட் பண்றாரா? அண்ணன் திருமா எங்கேயாவது போய் இன்னொரு தொகுதியில கண்டெஸ்ட் பண்றாரா? பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, நம்பிக்கையை இழக்கச் செய்கிற செயலை ஒரு தலைவர் தேர்தல் களத்துல செய்யக்கூடாது. முன்மாதிரியாக தளபதியாக நிற்க வேண்டியவர்கள் கட்சியினுடைய தலைவர்கள் தான். அதை பின்தொடர்ந்துதான் அந்த கட்சி டிராவல்ல போகும். தலைவருக்கே நம்பிக்கை இல்லப்பா, 2 இடத்துல நிக்கிறாருப்பா அப்படின்னா அந்த கட்சி தொண்டனுக்கு எப்படி முழுமையான நம்பிக்கை தேர்தல் களத்துல வரும்? எப்படி போய் நிப்பான்? யோசிக்க வேண்டாமா? அப்ப தளபதி 2 இடத்துல நிக்கணும்ன்ற இன்சிஸ்ட் பண்ற வேலையவே நீங்க செய்றீங்கன்னு வச்சுக்கிட்டாலுமே கூட அதையாவது முறையா செஞ்சீங்களா? நீங்க இதை எந்த இடத்துல நின்னு பேசுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். சின்னம் வாங்கியாச்சு சார். சின்னம் வாங்கியதற்கு பிறகு ஒரு கூட்டத்தை நடத்துறீங்க. அப்போ இது தேர்தலுக்கான ஒத்திகையை பார்க்கிற கூட்டம். அப்படிதானே? அப்ப அந்த கூட்டத்துல தேர்தல் நெறிமுறையை குறைஞ்சபட்சம் சொல்லிக் கொடுங்க. ஏற்கனவே அவனுக்கு பூத் ஏஜென்ட்னா என்னன்னு தெரியல. வார்டுல என்ன பணிகளை செய்யணும்ன்றது தெரியல. கவுண்டிங் ஏஜென்ட் எப்படி இருப்பாங்க, என்னென்ன பணிகளை செய்வாங்கன்றது தெரியல. இதையெல்லாம் தாண்டி போலிங் அன்னைக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ்ன்னே தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க. இந்த நிலையெல்லாம் இருக்கிற நேரத்துல இல்ல நீங்க எப்படி அடிப்படை சொல்றீங்க? ஆனா அவங்க வரக்கூடிய அத்தனை பேருக்குமே விசில் குடுத்திருக்கிறாங்க. விஜய் பேசும்போதும் சரி, ஆதவர்ஜுனா பேசும்போதும் சரி, தொடர்ச்சியா விசில் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சின்னத்த போய் சேர்க்கிறாங்கல்ல. நான் எப்படி சார் இதுக்கு பதில் சொல்றது? நீங்க சிரிக்காம இப்படி ஒரு கேள்வி என்கிட்ட நீங்க கேக்குறீங்க. விசில் குடுத்துட்டாங்க, எல்லாரும் விசில் அடிக்கிறாங்க, விசில் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. சார், எலெக்ஷன்றது ஒரு பெரிய ப்ராசஸ் சார். அது மக்கள் ஓட்டு போட தயாரா இருந்து மக்களே உங்களுக்கு வாரி ஓட்டுகளை கொடுத்தாலுமே கூட அந்த ஓட்டு உங்களுக்கு தான் பதிவாகுதான்னு உறுதி செய்ய வேண்டிய காலகட்டாயம் இப்போ ஏற்பட்டிருக்கு சார். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். எஸ்ஐஆர் என்றால் என்ன? நீங்க எஸ்ஐஆருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு ஸ்டாலின் ஒழிகன்னு பேசின கும்பல் நீங்க. எஸ்ஐஆருக்கும் ஸ்டாலினுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எஸ்ஐஆர் படிவங்களை முழுமையாக நிரப்பித் தர வேண்டும் என்பதற்காக ஒரு கட்டளை பிறப்பித்து கட்சியை முழு வீச்சுல களத்துல இறக்குனவர் ஸ்டாலின். நீங்க என்ன தெரியுமா செஞ்சீங்க? எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாத்தையும் திமுக காரன் வாங்கி வச்சுட்டு யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. ஊர்ல என்ன தெரியுமா பேச்சு? திமுகவினுடைய வார்டு செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், நகர செயலாளர்கள் இல்லைன்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்க முடியாது சார். ஏன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தவன் என் வட்ட செயலாளர் சார். ஏன் என்னுடைய ஃபார்ம் இருக்குல்ல, எஸ்ஐஆர் ஃபார்ம், நான் போய் கொடுக்கல. என்னுடைய கையெழுத்தை வாங்கி எனக்கு முறையாக என்னுடைய பேர் லிஸ்ட்ல இன்னைக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் திமுக வட்ட செயலாளர். அப்ப இவ்வளவு பெரிய வேலைய அவங்க செய்யும் போது அந்த வேலை என்னன்னே புரிந்து கொள்ள முடியாத மனநிலையில இருந்தவர்களை வைத்துக்கொண்டு நீங்க இந்த தேர்தலுக்கு தயார்படுத்துகிற கூட்டமாக இந்த கூட்டத்தை வைத்து என்ன பேசி இருக்கீங்கிறது இருக்குல்ல. இப்ப மொத்தத்துல தேர்தலுக்கு தயார்படுத்துகிற கூட்டம் அல்ல இந்த கூட்டம். சின்னத்தை கொண்டு சேர்ப்பதற்கான வியூகத்தை வகுக்கிற கூட்டம் அல்ல இந்த கூட்டம். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவுறுத்தலை தருகிற கூட்டம் அல்ல இந்த கூட்டம். ஒரு சினிமாத்தனமான போலியான பேச்சுக்கள் நிரம்பிய மேடையாக அந்த மேடை அமைஞ்சு. எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, மொழிப்போர் வரலாற்றை தன்னுடைய தொண்டை தண்ணீர் வற்றுகிற அளவுக்கு பேசுகிறார் அண்ணன் நாஞ்சில் சம்பத். இளவு வீட்டுல உட்கார்ந்துருக்க மாதிரியே மேடையில் எல்லாரும் உட்கார்ந்துருக்கான்.
அவ்வளவு வேகமாக பேசுகிறார் செய்தியை. செங்கோட்டையன் உட்பட எல்லாருமே செத்தவங்க கையில வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரியே உட்கார்ந்துருக்காங்க சார். எவ்வளவு பெரிய கேவலம்! இன்னைக்கு மொழிப்போர் ஈகியர்களுடைய வீர வணக்க நாள் இல்லையா? இந்த மொழி காப்பதற்காக உயிர் நீத்தவர்களுக்கு வணக்கம் செலுத்துகிற நாள் இல்லையா? இது குறித்து ஒரு வார்த்தை பேசினாரா விஜய்? அங்க அண்ணன் சம்பத்தை தவிர வேற யாராவது அதை பத்தி பேசினாங்களா? அப்ப உங்க அரசியல் என்ன அரசியல்? நீங்க எந்த களத்துல நிக்கிறீங்க? தமிழ்நாடு எதை பேச வேண்டும் என்று விரும்புகிறதோ அதை பேசாமல் வேறு ஒரு செய்தியை பேசிக் கொண்டிருக்கு. மொத்தத்துல அலங்கோலத்தினுடைய மொத்த காட்சியாக இன்றைக்கு அந்த மேடை வெளிப்பட்டுச்சா? தேர்தலுக்கான தயாரிப்புகள் எந்த இடத்திலும் இல்லை. எதிரிகளை பிக்ஸ் பண்ணல, டார்கெட் என்னன்றத சொல்லல, தேர்தல் களத்தில் என்ன பணியாற்றணும்ன்ற வியூகங்கள் வகுக்கப்படல. போலித்தனமான மேடையாகவே இன்றைக்கு மேடை நிறைவு பெற்று சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தொல்லை நிகழ்ச்சி பெருந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.